ஒரு சினிமா நடிகை தன்னுடைய பயணத்தை எப்படி தொடங்கினாங்க அப்படின்ட்டு நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம். அதில் சௌகார் ஜானகி அவர்களுடைய கதை ரொம்பவே வித்தியாசமானது. அவங்களுடைய திரைப்பட வாய்ப்புக்காக வழக்கமாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு தயாரிப்பாளர் சந்தித்து வாய்ப்பு கேட்கும்போது ஒரு அழகான ஆடை உடுத்திக்கிட்டு ஒரு அழகழகான மேக்கப்லாம் போட்டுட்டு போய் கேட்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவங்க தன்னுடைய திரைப்பட வாய்ப்புக்காக போனபோது தன்னுடைய தோளில் தான் பெற்ற 3 மாத குழந்தையோடு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான திரைப்பயணம் சௌகார் ஜானகி அவங்களுக்கு. 14 வயதிலேயே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆல் இண்டியா ரேடியோவில் ரேடியோ நாடகங்கள் அந்த காலத்தில் ஏக பிரசித்தம். அதில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க குரலை ரொம்ப பிடிச்சு போய் ஒரு தயாரிப்பாளர் அவங்கள போய் அணுகியிருக்காரு. தன்னோட படத்தில் நடிக்கணும்னு கேட்கவே அவங்க குடும்பத்தார்கிட்ட பேச சொல்லவே குடும்பத்தார் சினிமாலாம் என் பொண்ணு நடிக்கக்கூடாதுன்னு அடுத்த வருஷமே அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எஸ், 14-15 வயதிலேயே திருமணமாகிவிட்டது சௌகார் ஜானகி அவர்களுக்கு. ஆனால் குடும்ப சூழல் காரணமாக அதன் பிறகு ஒரு குழந்தை பெற்ற பிறகு தனக்கு சினிமாவில் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுன்னு நிறைய பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தன்னுடைய குழந்தையோட தயாரிப்பாளரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு குழந்தையோட ஒரு தாய் வாய்ப்பு கேட்டால் அவங்களுக்கு துணை கதாபாத்திரம் தான் கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய அழகும் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய ரொம்பவே இனிமையான குரலும் அவங்களுக்கு கதாநாயகி கதாபாத்திரத்தையே வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு நம்ம எல்லாம் அவங்கள சௌகார் ஜானகின்னு கூப்பிடுறோம். ஆனால் அந்த சௌகார் என்ற வார்த்தை எதிலிருந்து வந்தது தெரியுமா? அவங்களுடைய முதல் படம் ஷாவுகாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட பேர். அந்த படத்தில் இவங்களோட ஹீரோ யார் தெரியுங்களா? ஆந்திர மாநிலத்தில், தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கும் கடவுளாக பார்க்கப்படும் என்டிஆர் அவர்கள். என்டிஆர் அவர்களுடைய முதல் படம் ஹீரோவா ரிலீஸ் ஆன படமும் இதே ஷாவுகாரு தான். ஸோ 2 டெபியூட்டாண்ட், ஒரு பக்கம் என்டிஆர், இன்னொரு பக்கம் என்டி ராமாராவ், இன்னொரு பக்கம் சௌகார் ஜானகின்னு ஒரு மிகப்பெரிய இமாலய திறமைகள் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க. அந்த ஷாவுகாரு படத்தில் தொடங்கின சௌகார் ஜானகி அவங்களுடைய திரைப்பயணம் 73 ஆண்டுகள் நீடிச்சதுன்னு சொன்னால் வெளியே நாட்கள் யாரால நம்ப முடியும்? சரி, ஏன் சௌகார் ஜானகின்னு பேர் மாத்துச்சு? தமிழில் நம்ம ஏன் அவங்கள சௌகார் ஜானகின்னு கேட்குறோன்னு பார்த்தா இதில் ஒரு எம்ஜிஆர் கனெக்ட் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி விஎன் ஜானகி அம்மாளுமே அப்போ திரைத்துறையில் ரொம்ப பிஸியாக இருந்த நடிகை. ஸோ அந்த ஜானகியும் இந்த ஜானகியும் குழப்பிக்க வேண்டான்றதுனால தான் இவங்களுடைய முதல் படமான ஷாவுகாரு அது எப்படியே நம்ம சொல்லி சொல்லி தமிழில் அதை சௌகார்னு மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் சௌகார் ஜானகி என்பதே அவருடைய அடையாளமாகவும் மாறிடுச்சு. திருமணமான பிறகு ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆகி அடுத்த 20 ஆண்டுகள் அவங்க திரைத்துறையில் நிகழ்த்தின சாதனைகள், அடுத்த 20 ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டு நடித்த கதாபாத்திரங்கள் சொல்லி மாளாதவை. அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தினவை. ஹீரோயினாவே நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு மாறும்போது ஓரமாக ஒதுங்குற கதாபாத்திரம் கிடையாது. அதுலேயுமே சௌகார் ஜானகி தனித்து தெரிஞ்சாங்க. அவங்களுடைய திறமைக்கு தீனி போடும் விதமாக நிறைய திரைப்படங்களும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அவர்கள் அவருடைய முதல் படமான இந்த எதிர்நீச்சல், நீர்க்குமிழி இந்த மாதிரியான திரைப்படங்களில் சௌகார் ஜானகி அவர்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்தையும் கொடுத்தாரு. ஸோ ஹீரோயினா மட்டும் இல்லை, எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் தன்னால் திரையில் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட பார்வையையும் தன் பக்கம் திருப்பிக்க முடியும் அப்படின்றத இந்த திரைப்படங்கள் மூலமாக சௌகார் ஜானகி செஞ்சு காட்டினாங்க. அது நாகேஷ் மாதிரியான ஒரு நகைச்சுவை நடிகர் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அப்படின்னும் போது அந்த படத்தில் ஒரு கனமான கதாபாத்திரத்தை ஏற்ற சௌகார் ஜானகி அவங்களும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. ஸோ நீர்க்குமிழியாக இருக்கட்டும், எதிர்நீச்சல், அதன் பிறகு பாமா விஜயம் அப்படின்னுட்டு அவங்க ஏற்று நடித்த ஒவ்வொரு பாத்திரங்களும் தமிழ் திரையுலகில் நீங்கா இடம் பெற்றவை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். சௌகார் ஜானகி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் இருந்த அளவற்ற அன்பும் மரியாதையும் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிட்ட சொன்னால் ஓகே, அது நார்மலான ஒரு விஷயம்தான், எல்லா நடிகர்களும் பண்ணுவாங்க. ஆனால் எந்த மாநில ஊடகத்துக்கு போனாலும் தமிழர்கள் பற்றியும் தமிழ் சினிமா பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் எப்பயுமே உயர்த்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க சௌகார் ஜானகி. தன்னுடைய திறமையை அதிக அளவில் மதித்தது தமிழ் சினிமா தான் அப்படின்றத அவங்களுடைய ஜன்மபூமியான ஆந்திர மாநில ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில் கூட பதிவு பண்ண எப்பயுமே சௌகார் ஜானகி அவர்கள் மறந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா அவங்களை எப்படி போற்றி பாதுகாத்ததோ அதே மாதிரி அவங்களும் தமிழ் சினிமாவை எப்பவும் உச்சத்தில் தான் வச்சு பார்த்தாங்க. இத்தனை பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சௌகார் ஜானகி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி நம்முடைய தமிழ் திரையுலகின் ஒரு இதிகாசத்தின் ஒரு இருண்ட நாளாக மாற்றியிருக்கிறது. ஒரு முடிவுரை எழுதி மறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பெருமை
காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய உடலானது தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு இன்னும் சற்று நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கான இறுதிச் சடங்குகள் எல்லாம் செய்யப்பட இருக்கிறது. அவரது உடலுக்கு தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 94 வயதில் 73 ஆண்டு திரைத்துறை பயணம்னு ஒரு மாபெரும் இதிகாசத்தை எழுதி முடித்துவிட்டு ஒரு நீங்கா துயில் கொள்ள சென்றிருக்கிறார் சௌகார் ஜானகி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.